கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த தம்பியையே குடும்பத்துடன் வீட்டுக்குள் அடைத்து வைத்து பெண் சப் கலெக்டர் அடாவடியில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த ராஜா சென்னையில் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். இவரது மூத்த அக்கா வளர்மதி திருச்சி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் திட்ட வரவு பிரிவு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றி வருகிறார். இரண்டாவது அக்காவான கண்மணி திருவாரூர் மாவட்டத்தில் கலால்துறை துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். அதுபோக மலர்விழி என்ற மற்றொரு அக்காவும் உள்ளார். பெரும்பாலும் சென்னையில் வசித்து வரும் ராஜா அவ்வப்போது சொந்த ஊரான காரைக்குடிக்கு வந்து செல்வது வழக்கம். காரைக்குடியில் அவர்களது தந்தை வாங்கிய 30 சென்ட் இடமும் ராஜாவின் பெயரில் இருந்துள்ளது. அவர் தனது 2 அக்காக்களுக்கு சேர வேண்டிய நிலத்தையும் மற்றொரு அக்கா நிலம் வேண்டாம் என கூறியதால் அதற்கான பணத்தையும் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. 30 சென்ட் இடத்தில் அக்காக்களுக்கு கொடுத்த 9 சென்ட் இடம் போக 4 சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட வீட்டை ராஜா பயன்படுத்தி வருகிறார். இதற்கிடையே அதன் பின்புறம் உள்ள ஓட்டு வீட்டில் வசித்து வந்த ராஜாவின் தாய் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயற்கை எய்தினார். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை ராஜா வீட்டிற்கு வந்த கண்மணியும் வளர்மதியும் அம்மா வாழ்ந்த வீடும் அதனை சுற்றியுள்ள 17 சென்ட் இடமும் தங்களுக்குத்தான் சொந்தம் என கூறி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இரவு சுமார் 11 மணி வரை தம்பிக்கும் அக்காக்களுக்கும் இடையே சொத்து பிரச்சனை பூகம்பமாக வெடித்த நிலையில் ஒரு கட்டத்தில் ராஜா தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வீட்டிற்குள் சென்று விட்டார். இதனை அடுத்து 25 கோடி ரூபாய்க்கு மேல் மார்க்கெட் விலை இருக்கக்கூடிய சொத்து தனக்கு கிடைக்காத ஆத்திரம் உச்சிக்கு ஏறியதால் கண்மணியும் வளர்மதியும் சேர்ந்து ராஜாவும் அவரது குடும்பத்தினரும் வீட்டுக்குள் இருக்கும் போதே வீட்டின் முன்புள்ள 2 கதவுகளையும் பூட்டு போட்டு பூட்டிவிட்டனர். இதனை அடுத்து ராஜா காவல் நிலையத்திற்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் ஆனால் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே சொந்த தம்பியை குடும்பத்தோடு வீட்டிற்குள் அடைத்து வைத்து கதவுக்கு பூட்டு போட்ட பெண் சப் கலெக்டரின் செயல் குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சப் கலெக்டர் கண்மணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் என்ன ஆனாலும் சரி சாவியை கொடுக்கவே மாட்டேன் என அவர் பிடிவாதம் பிடித்ததால் போலீசார் அப்படியே யூ டர்ன் போட்டு சென்று விட்டனர். முதல் நாள் பிரச்சனையின் போது உடனிருந்த வளர்மதி வியாழக்கிழமை காலையிலிருந்தே அந்த பக்கம் தலை காட்டவில்லை. இல்ல சார், இனிமே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட அம்மா வரணும், அப்பா வரணும், அவங்க தம்பி வரணும், அவங்க மாமா வரணும், அவங்க சித்தப்பா வரணும், எல்லாரும் வரணும். அவன் தான் வந்து செக்ரட்டரி. இதற்கிடையே மனைவி குழந்தைகளுடன் மணிக்கணக்கில் வீட்டிற்குள் சிக்கித் தவித்த ராஜா காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இப்போ நான் குடும்பத்தோட என்னை வந்து உள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் காவல்துறை டிஎஸ்பி ஆஃபீஸ் கால் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு, ஏதோ ஒரு நடவடிக்கை இல்லை. இவங்க வந்து பதவியில் இருக்கனால காவல்துறை அவங்களுக்காண்டி எல்லா வகையிலும் உதவியாக இருக்குது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியரும் கண்மணியிடம் சமரசமாக போகுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் எதற்கும் அடங்காத சப் கலெக்டர் கண்மணி அவர்கள் உள்ளேயே இருக்கட்டும், சாவியை தரவே மாட்டேன் என விதண்டாவாதம் பேசினார். ஊடகங்களில் செய்தி வெளியானதால் கண்மணிக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து அழுத்தம் வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சுமார் 16 மணி நேரத்திற்கு பிறகு 2 கதவுகளில் போடப்பட்டிருந்த பூட்டையும் திறந்து விட்டார் சப் கலெக்டர் கண்மணி.
சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த தம்பியையே குடும்பத்துடன் வீட்டிற்குள் அடைத்து வைத்து அடாவடியில் ஈடுபட்ட சப் கலெக்டர் கண்மணி மீது இதுவரை வழக்கு கூட பதிவு செய்யப்படாத நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராஜா தனது குடும்பத்துடன் சென்று சிவகங்கை மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.